today the DT video we are going to discuss about the line integral and surface integral. So the difference between the line integral and surface integral, we are using the theorem of line integral. It is a Green's theorem, and surface integral using Stokes and Gauss divergence theorem. So first of all, see line integral, we have to know the closed region. Okay, so closed region. For example, you see that lake. One lake is lying. So lake would have outline, it's a boundary, right? One lake would have boundary. So the Greens, what he said, see on the boundary line, on the boundary line, it is equivalent to the surface. And the boundary ஆழம் இருக்கு இல்லையா, சோ எந்த அளவுக்கு அது வந்து டீப் அப்படினா அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை, அதாவது பவுண்டரி ரீஜனை, க்ளோஸ் ரீஜனை ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறது தான் கிரீன்ஸ் தியரம். Have you understood? So கிரீன்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு லேக் இருந்தா அதோட டீப் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா அதோட அவுட் சைடு ரீஜன். சோ அவுட் சைடோட க்ளோஸ் ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சோம்னா we have to, it is equivalent to the deep அப்படி சொல்றோம். புரியுதா இல்லையா? So then இதே பாத்தீங்கன்னா surface area is a line integral using the Green's theorem. So surface integral, see surface integral ல Gauss divergence theorem we are using. So Gauss என்ன சொல்றாரு, what he said, it means see if the equation is equivalent to the volume and the closed region. So closed region in the cube or cuboid, anything in the 3 dimensions. So 3 dimension, like in the room is a 3 dimension. So in the room it's a closed surface. So in the closed surface, this closed surface is equal to the volume. Is that clear? So in the volume is equal to, for example, so flight to the outside surface area. So flight to the outside surface வந்து equal to the அதுக்குள்ள இருக்கக்கூடிய volume க்கு ஈக்குவலா இருக்கும். That is the only possible to the flight will be flight. Otherwise இதுல ஏதாவது ஒண்ணு it may be the differ. இது may be the differ. அதாவது அதோட surface அதிகமா இருந்தா volume கம்மியா இருந்தா the fuel will be more and more it will take. So fuel அதிகமா ஏன்னா weight ரொம்ப அதிகம். So fuel வந்து overly will take. That first point. In case the volume will be increased, the outside surfaces are low, அப்படினு சொன்னா the flight will be easily fell down, right? So இதனால தான் it is equivalent to the volume and the surface. So இப்போ that is last time இந்த ஒரு flight ன்னு பாத்தீங்கன்னா அதனால தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா the flight will be the external இப்போ நம்ம அந்த flight வந்து fell down ஆகுது அப்படினா எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க 151 will be eject. So first வந்து அதோட இது வந்து fly இது இருக்கு இல்லையா, அத வந்து first eject பண்ணிடுவாங்க. So அதோட வால்யூம் ரொம்ப கம்மி இருக்கும். So அது கீழ விழுது in case it will be going to down, அந்த flight வந்து விழுதுனா முடிஞ்ச அளவுக்கு அதோட அவுட்லைன் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, eject பண்ணிடுவாங்க. So ஃபைனலா உங்களுக்கு விழுகும்போது there is no effect. So அதனால எந்த பெரிய பாதிப்பு இருக்காது. So இதனால தான் நம்ம மேக்ஸिमम இப்போ லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியாவை சுத்தி சொன்னாங்க இல்லையா, that one lady. So அவங்க எல்லாரும் வந்து கீழ வரும்போது என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைனலி ஒரே ஒரு அவங்க இருக்கிற ஒரே ஒரு இது மட்டும் தான் அவங்க கீழ வர மாதிரி பண்ணிருப்பாங்க. So இது வந்து எதுக்காக அப்படினா நம்ம அவுட் சைடு ரீஜன், அதாவது அவுட் சைடு ஏரியாவை நம்ம குறைச்சோம் அப்படினா அப்ப என்ன ஆகும், உள்ள இருக்கிற வால்யூம் ரெண்டுமே definitely it will be equal. புரியுதா இல்லையா? Even though whatever if we even we are using the இந்த கட்டறாங்க அப்படினா, இந்த பில்டிங் கட்டறாங்க அப்படினா, so first டைம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதோட கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க, அந்த இடத்துக்கான ஸ்பேஸ் தேவைப்படுது, ரைட்? அந்த ஸ்பேஸ் விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி what is that அதுக்கு தகுந்த மாதிரி லிஃப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இடத்துக்கு தகுந்த மாதிரி லிஃப்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா இவரோட ஈக்குவேஷன் நம்ம
இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதோட லென்த் பிரெத் அண்ட் ஹைட் வந்து இது கொடுக்கும். So it may be the first அந்த ஆல்ரெடி அவங்களுக்கு தேவையான ஒரு 30% நிக்கிற மாதிரி வால்யூம் இஸ் 30 ஃபார் எக்ஸாம்பிள் 500 கிலோ இருக்கணும்னா அப்போ அந்த இன்புட்ல நாம இந்த ரேஞ்ச் கொடுத்தோம்னா ஈஸிலி இட் gives the values. ஓகேவா? So 500 இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு இன்புட்டா கொடுக்கும்போது ஃபைனல் ஆன்சர் will be 500 means that will be easy. ஓகேவா? Thank you.